புதிய தொழிலுக்கு சிறிய முதலீடு அப்படிங்கிற மாதிரி இந்த மசாலாக்கள்லாம் எடை போடுறதுக்கு ஒரு புது தராசு வாங்கிடு. பழைய தராசு ஒன்று வச்சுருந்தேன், அதில் போட்டிருந்தேன். சரி புதுசாக ஒன்று வாங்கிக்கலான்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துடுச்சு. இது வாங்கிட்டு இன்னொன்று வாங்கியிருக்கோம். என்னென்னா இந்த கவரில் ஒட்டுறக்கு என்ன இருந்தாலும் நம்ம பிரிண்டிங் கவர் போட்டு பைப்பிங் கவர் வந்துடும்ல, அப்படி யூஸ் பண்ணால் கூட அதுக்கு அப்போ ஒட்டி தான் போடணும். ஏதாவது ஸ்ட்ராங்காக தான் போட்டாகணும். ஏன்னா நம்ம கொரியர் தான் நான் அதிகமாக போடுறோம், அதனால் அதுவும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டுறது ஒன்று வாங்கிக்கிட்டோம். கரண்ட்டில் நேராக வந்து ஹீட் ஆகிக்கி அப்புறம் நம்ம பாக்கெட் போட்டுட்டு கொஞ்சமாக மடித்து அதில் ஒட்டிக்கலாம். ஹீட்டாக இருக்குது, அதில் ஒட்டினா ஒட்டி யூஸ் பண்ணிக்கலான்னு வைங்களேன். அது மாதிரி எப்படி இந்த ரெண்டும் வாங்கியிருக்கோம். அப்புறம் இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு கையோட ஒரு ஐடியா வந்தது. மசாலா வந்து இருக்கிற மசாலா முடிஞ்சதுமே பாதி இருக்கிலே அரைச்சி ரெடி பண்ணணும். அப்புறம் ரெடி பண்ணும்போது இன்னொரு செட்டு டப்பா வேணும்னு சொல்லிவிட்டு ஃபேன்சி கடைக்கு போகலாம். பிளாஸ்டிக் கடைக்கு போனோம். அப்படி போயிட்டு அங்கேயும் வெளில பிளாஸ்டிக் கடை, பாத்திர கடை, அது இதுன்னு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். மசாலாவுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 டப்பா வாங்கிட்டோம். ஒரு 20 கிலோ பிடிக்கிற மாதிரி 2 டப்பா அதுவும் வாங்கிட்டோம். வாங்கி கழுவி கமுத்தி இது மாதிரி புதிய தொழிலுக்கு சிறிய முதலீடு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சில வேலையில் செஞ்சு முடித்தோம். ஒரு 20 கிலோ பிடிக்கும் பார்த்துக்கோங்களேன் இந்த 2 டப்பாவும்.